எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஷ்டங்கள் நிரந்தரம் அல்ல. ஹல்லேலூயா. கஷ்டத்தை கொடுத்தவர்களும் நிரந்தரம் அல்ல. ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதங்க. வசனம் இப்படியா சொல்லுது, உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். நீ நன்மையை சுதந்தரிப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடன் நிரந்தரம் அல்ல. உங்கள் வியாதி நிரந்தரம் அல்ல. நீங்கள் இப்போ சந்தித்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகள், இந்த குழப்பங்கள் நிரந்தரம் அல்ல. பொல்லாத மனிதர்களும் நிரந்தரம் அல்ல. ஹல்லேலூயா. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. இப்படி எல்லாரும் சொல்கிறாங்களா? அவங்கள பார்த்து எல்லாமே முடிஞ்சிட்டு பார்த்து சிரிக்காங்களா? அவங்களை எகழ்ந்து பேசுகிறாங்களா? இனி எழும்ப மாட்டாங்க இந்த குடும்பம், அவ்வளோதான் நகைக்காங்களா? ஆனாலும் நீங்கள் என்ன கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவர்க்குரியதே. நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் இயேசுவே. ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலை உயர்த்தியதே. உடைக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கீங்களா? உபயோகப்பட்ட பாத்திரமாக இருக்கீங்களா? எல்லாரும் என்னை உடைச்சிட்டாங்களே, யாருக்குமே நான் உபயோகமற்று இருக்கிறேனே, ஒன்றுக்குமே நான் உதவலையே, ஒதுக்கப்பட்டு இருக்கிறேனே, புலம்புறீங்களா? கர்த்தர் உங்களை தான் அவர் நினைச்சார் மீண்டும் அணைந்து விழுந்து போன இடத்துலலாம் உங்களை தூக்கி நிறுத்த போகிறார். எதெல்லாம் இனி நம்ம முடிஞ்சோம், விடி அவ்வளோதான் சொல்லி நினைக்கிங்களா? அந்த பிரச்சனை முடிய போகுது. எந்த இடத்துல விழுந்தீங்களோ அதே இடத்துல கர்த்தர் தூக்கி நிறுத்த போகிறார். உத்தம நன்மை சுதந்தரிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதங்க. ஆமான். ஹல்லேலூயா. மொர்தெகாவுக்கு ஹல்லேலூயா தூக்கு மரத்தில் நட்டி வச்சுருந்தான். எல்லாரும் என்னை வணங்குறாங்க, இவன் மட்டும்தான் என்னை வணங்க மாட்டேக்கான் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு வெறி பாருங்க. ஒரு திட்டத்தையே கொண்டு வந்துட்டான். சபலவரி கரவா. ஒரு பெரிய சட்டம் போட்டுட்டான் பாருங்க. சட்டம் போட்டு யூத குளத்தால் என்ன செஞ்சிடணும், எப்படியாவது ஒரே நாளை சங்காரம் பண்ணிடணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டுட்டான். ஆமான். அப்படி திட்டம் போட்டு மொர்தெகாவை என்ன செஞ்சிடணும், ஹல்லேலூயா தூக்கி போட்டுறணும்னு சொல்லி அவன் வீட்டு முன்னால் ஹல்லேலூயா 50 முழத்துக்கு மரத்துக்கு நட்டிச்சிருந்துருக்கான். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், யூத குளமே பாருங்கள், பாஸ்டிங் போடுது, ஜெபிக்காங்க. எஸ்தர் ராஜாத்தி செத்தாலும் சாகுறேன்னு சொல்லி பாருங்கள். எஸ்தரில் வாசித்து பாருங்கள், ஃபுல்லாக நீங்கள் தியானிக்கும், நல்லா இருக்கும். செத்தாலும் சாகுறேன்னு சொல்லிப்பார். ராஜாட்டத்தில் போய் செங்கோல் ராஜா நீட்டி சபல தரிக்க தூரி வீக்கரவா பாஸ்டிங் போட்டு ஜெபித்தாங்க. காரியம் மாறத்தெல்லாம் முடிஞ்சிட்டு. ஹல்லேலூயா. நிரந்தரமாக இருந்துச்சா? ஆமாம், நிரந்தரமாக இருந்தானா? இல்லை பாருங்க, அவ்வளோதான். ஐயோ, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறேன்னு சொல்லி என்ன ஆட்டம் ஆமானுக்கு. ராஜா என்னை தான் அழைக்கிறார், என்னை தான் கனப்படுத்துகிறாரு. ராஜஸ்திரி கூப்பிட்ற விருந்துக்கு என்னை தான் கூப்பிட்ருக்காங்க. என்ன சந்தோஷம் ஆமானுக்கு, என்ன கொண்டாட்டம். அவங்க குடும்பத்தாருக்கு கொண்டாட்டம்னா கொண்டாட்டம், சந்தோஷம். அது நிலச்சி நின்றுச்சா? இல்லை பாருங்க. வசனம் சொல்லுது, துஷ்டன் கையோட கை கோர்த்தாலும் தண்டனைக்கு தப்பவே மாட்டாங்க. இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக அப்படி எழும்புறாங்களா? சோர்ந்து போகாதாங்க. அது நிரந்தரம் கிடையாது. உங்கள் கஷ்டம் நிரந்தரம் இல்லை. பொல்லாத மனிதன் நிரந்தரம் கிடையாது.
ஷபல எனக்கு எத்தனை பேர் மந்திரம் பண்ணாங்க தெரியுமா? ஹல்லேலூயா. படுகுழி வெட்டினாங்க, அழுவேன் புலம்புவேன். கத்த சொல், உன்னை இறந்துற இல்லைம்மா, நீ புலம்பாது, உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறேன், உன்னை நான் சிக்ஷிக்கிறேன், உன் சுபாவத்தை மாற்றணும், உனக்கு கிருபை நிறைய தரணும், நிறைய வசனத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கணும், நீ அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீ பயப்படாத, அவங்க குறித்து நீ பயப்படாத. பொல்லானின் பொறாமைகளும் மறைவான சதி பலவும், பொல்லானின் பொறாமைகளும் மறைவான சதி பலவும், வல்லோனின் கருத்தினில் வரைபட மாயுள்ள யாரையும் அணுகாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலில் கண்மாலை வெடிப்பதனில். பயப்படாதங்க. கொடியவன் அற்று போனானே, உங்கள் வீட்டில் போராட கோடியில் அற்று போனான் அந்த பொல்லாத பிசாசு. அல்ல போராடுறேன் எல்லாம் நீ எல்லையெல்லாம் போராடின பிசாசு எல்லாம் இன்னைக்கு விழுகிறான். கஷ்டம் நிரந்தரம் அல்ல. ஷபலதை கதூரிவிக்கிறவா, கொடியவன் அற்று போனானே, எல்லையெல்லாம் சந்தோஷம் தானே, நம்ம எல்லையெல்லாம் சந்தோஷம் தானே. சீயோனே சீயோனே கெம்பிரித்து பாடு, உன் ராஜா நடுவில் வந்து விட்டாரே, தீங்கை நீ காண்பதில்லை, வெற்றியும் சந்தோஷமும் பெருகுது பெருகுது. கொடியவன் அற்று போனானே, எல்லையெல்லாம் சந்தோஷம் தானே, நம்ம எல்லையெல்லாம் சந்தோஷம், உங்கள் எல்லையெல்லாம் சந்தோஷம் உண்டா போகுது. ஹல்லேலூயா. ஷபல வரிக்கரபா. ஆமானுக்கு அவ்வளோ சந்தோஷம், என்ன மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி நினச்சி நினச்சா ஒருத்தங்களை பகைத்து ஒருத்தனுக்கு குழி வெட்டி ஒருத்தன் வாழ முடியாது பாருங்கள். அது கொஞ்ச நாட்கள் தான். அல்ல கத்தர் பிடிச்சிட்டாருனா பாருங்கள், அவ்வளவுதான். கத்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருனா அவ்வளவுதான். ஷபல பறிக்கிற 3 நாள் பாஸ்டிங்கில் ஆமான்னு சொல்லி முடிஞ்சான். ஆமான் விழுந்தான் பாருங்க. அல்லேலூயா. என்ன சந்தோஷமாக தூக்கு மரத்தை நட்டி வச்சுருந்தான். அவங்க குடும்பம் என்ன சந்தோஷப்பட்டுச்சு. நான் அதை பார்க்கும்போது பாருங்கள், நான் யோசித்து பார்க்குறேன், நான் தியானிக்கும் போது தியானிக்கிறேன். அவங்க குடும்பம் சேர்ந்து தான் என்ன செய்கிறாங்க, ஆமாம் இந்த மரத்தை நட்டுறாங்க. முறத்தேக்கு எப்படியாவது இந்த மரத்தை தூக்கி போட்டுறோன்னு சொல்லி எல்லாம் சேர்ந்தா என்ன செய்கிறாங்க, பண்ணுறாங்க பாருங்கள். ஆனால் சந்தோஷம் நிலச்சி இருந்துச்சா, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு 1000 பேர் குழி வெட்டலாம், 1000 பேர் குளிக்கிறதும் பேசலாம். ஆனால் அந்த கஷ்டம் நிரந்தரம் கிடையாது, கஷ்டத்தை கொடுத்த நிரந்தரம் கிடையாது. நான் தெளிவாக சொல்கிறேன், பயப்படாதங்க, சொந்து போகாதங்க. ஐயோ இந்த மனுஷன், ஐயோ இந்த மந்திரவாதம், ஐயோ என்ன பண்ண ஏன்னு புலம்பலாம். நீங்கள் தொடர்ந்து செபிங்க, தொடர்ந்து துதிங்க. சோர்ந்து போகலை பாருங்கள். ஒரு கூட்டம் மக்களை என்ன செஞ்சாங்க, எழுப்பி செபித்தாங்க, செபிச்சாங்க பாருங்க, பாஸ்டிங் போட்டு செபிச்சாங்க. அல்லேலூயா. பாஸ்டிங் ஜெபத்தில் அவ்வளோ வல்லமை பாருங்கள். ஷபல வரி கதூரி விக்கிறவா. அதே தூக்கு மரத்தில் அவனை தூக்கி போட்டாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி உங்களுக்கு யார் யார் குழி வெட்டினாங்களோ அந்த குழியில் அவங்க தான் விழ போகிறாங்க. நீங்கள் நன்மையை சுதந்திரிப்பீங்க, நீங்கள் நன்மையை சுதந்திரிப்பீங்க. நீங்கள் அந்த வார்த்தையை அறிக்கிடுங்க. நீ பரிசுத்தமாய் வாழும் பொழுது, உத்தமர்களை வாழும் பொழுது, பரிசுத்தமாய் வாழும் பொழுது, தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது, யார் உங்களுக்கு குழி வெட்டினாலும் யார் கஷ்டங்களை கொடுத்தாலும் அதுவும் நிரந்தரம் கிடையாது. அதே தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சான் பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, ஆமனுடைய வீட்டெல்லாம் எஸ்தராஜதி எழுதி கொடுத்தாராம். எஸ்தராஜதியை உனக்கு என்ன வேணும், ஆமன் வீட்டை எழுதி கொடுத்தாராம். இன்றைக்கி பட்சிகளோட பச்சனமும் பலவாழ்ந்த மதுரம் உங்களுக்கு வரும். யார் யார் உங்களை பட்சிக்கு வராங்களோ பட்சணம் பலவாழ்ந்த மதுரம் உங்களுக்கு வரும். சோர்ந்து போகாதங்க, செபத்தை விட்டுறாதங்க, பரிசுத்தமாக ஆடுறதை விட்டுறாதங்க. கணவன் மணி சேர்ந்து செபிங்க, பிள்ளைப்பட்டவரை செபிங்க. அல்லேலூயா. கஷ்டம் நிரந்தரம் கிடையாது, கஷ்டத்தை கொடுத்து நிரந்தரம் கிடையாது. ஷபலதரை கதூரிக்கிறவா. நுகங்களை முறித்திடும் வல்லமை, கட்டுகளை அறுத்திடும் வல்லமை, நோய்களை விரட்டி பேய்களை தூரத்தும் தெய்வீக வல்லமை ஈரங்கட்டுமே. அல்லேலூயா, ஓ அல்லேலூயா. வானமண்டல பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகிடும் நேரமே. அல்லேலூயா. இரவு நேரங்களில் போராடுற அந்த வல்லமைகள் எரிஞ்சு போகும். குடும்பத்துக்கு மேலே, வாகனத்தில், வீட்டை சுற்றி போராட சர்ப்பத்தின் வல்லமைகள் செயலிழந்து போகும் இயேசுவின் நாமத்தினால.
இரவு நேரம் வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும். ஷபலவரி கதூரி கரபா, இப்படி வல்லமை இறங்கட்டு, அக்கினி இறங்கட்டு சுவாமி, இப்படி வல்லமை 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 இறங்கட்டு ராஜா. காணனை சுதந்திரிக்க முடியாதபடி எத்தனை போராட்டங்கள் ஆண்டவரை. அல்லேலூயா. இந்த காணானை நாவி கட்டப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். பாலு சிங்கத்தையும் பலு சிற்பத்தையும் நாங்கள் மிதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். இன்று கண்ட எத்தனை காணக்கூடாதுப்பா. உடைய பிள்ளைகளுக்காக நீ வழக்காடுங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்காக நீ யுத்தம் பண்ணுங்க இயேசப்பா. யாரும் செய்து முடிக்க யாரும் இல்லைப்பா. ஆமே, இன்னைக்கு வாங்கப்பா, யுத்தம் பண்ணுங்கப்பா. அக்கினி இறங்கட்டும், அக்கினி 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 இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும் கத்தா. முடிய அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் என்று நான் செபிக்கிறேன். ரீக்க மந்திரங்க தந்திரால் எரியட்டும் ஏசப்பா. இந்த கஷ்டம் நிரந்தரமே அல்லப்பா. இந்த பிள்ளைகள் பயந்து அழுது கொண்டிருக்கிற காரியத்தில் கர்த்தர் அற்புதங்களே செய்யுங்கப்பா. மகிழ பண்ணுங்கப்பா, சந்தோஷப்படுத்துங்கப்பா. அல்லேலூயா. பேய் நோய் மந்திர தந்திரம் எல்லாம் எரியட்டும் இயேசுவின் அக்கினி, இயேசுவின் அக்கினி. எலியாவின் தேவன் இறங்குங்க, இறங்குங்கப்பா. கணவன் மனைவி சண்டை எரிஞ்சு போகட்டும், பெற்றோர் பிள்ளை சண்டை எரியட்டும். அம்மை வியாதி பேய் மந்திரம் எரியட்டும், எல்லா குழப்பங்கள் எரியட்டும், வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை எரியட்டும், வேலை ஸ்தலம் இருக்கிற எல்லா தகப்பனை குழப்பங்கள் மாறட்டும், சர்ப்பத்தில் வல்லமை செயலிழந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். அதிசயங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க இயேசப்பா. சந்தோஷப்படுத்துங்க டேடி, சந்தோஷப்படுத்துங்க டேடி. அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. எல்லா கோணலும் செவையாக்கி கொடுங்க இயேசப்பா. தடைகளை ஒட்டைப்பீராக ராஜா. அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். ரீபாக்கார சந்தல தீக்கா தூர் ரிபிக் அக்கினி 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 வல்லமை இறங்கட்டும். எதிர்ச்சது எல்லாம் எரியட்டும், எரியட்டும். வீட்டுக்கு மேலே போராடுற ஆவி எரியட்டும். அழகத்தில் சமாதானம் சுகம் இருக்கட்டும். இந்த கஷ்டங்கள் நிரந்தரம் அல்ல, இந்த பாடு நிரந்தரம் அல்ல, வியாதி நிரந்தரம் அல்ல, கடன் பிரச்சனை நிரந்தரம் அல்ல. எல்லாவற்றுக்கும் இயேசுப்பா வழி திறந்து கொடுங்க, சுகத்தை கொடுங்கப்பா. திருமண தடைகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைகள் வேலை கொடுங்கப்பா. அக்னி 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 இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தூக்கத்தை கொடுங்கப்பா. வேத வாசிக்க, செபிக்க, தியானிக்க ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவீராக டேடி. ஊற்று பாவங்களை சாபங்களை மன்னிங்க 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 மன்னிங்க. ரட்சிக்கப்பட கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி, பிள்ளை ரட்சிக்கப்படட்டும். இயேசுவே நன்மை சுதந்திரித்துக் கொள்ளட்டும், நன்மை சுதந்திரிப்பார்களாக, நன்மை சுதந்திரிக்கட்டும் தகப்பனே. நன்மை சுதந்திரிக்க முடியாமல் அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா. என் தேவன் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்து முடிய பிள்ளைகள் சந்தோஷப்படுத்துங்கப்பா. இன்று இரவு அதிசயம் நடப்பதாக, பலத்த பாதுகாப்பு இறங்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றிப்பா. அப்பத்தை நீ ஆசிரியர் வியாதி விட்டு விளக்கிருங்கப்பா. நன்றிப்பா. அப்படியே பிள்ளைகளுக்கு யுத்தம் பண்ணுங்க, வழக்காடுங்க, நல்ல தூக்கத்தை கூட வழி நடத்தும். ஏசுடன் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.